தாய்நாட்டை காக்க, தாய் மண்ணை காக்க தன்னுயிர் தந்த வரலாற்று நாயகர்களின் கதை. 1932ஆம் ஆண்டு சட்ட மறுப்பு இயக்கம் அணையாத காட்டுத்தீயை போல இந்திய துணைக்கண்டம் முழுவதும் தீவிரமாக பரவிக் கொண்டிருந்த காலகட்டம். ஆங்கிலேயர்களின் எந்த சட்டமும் இந்தியரை கட்டுப்படுத்த இயலாது. அதை மறுக்க வேண்டுமென காந்தியடிகள் கேட்டுக்கொண்ட போது தமிழகம் முழுவதும் அறப்போராட்டம் பரவியது. அதன் ஒரு சிறு துளியாக திருப்பூரில் தேசபந்து இளைஞர் மன்றம் ஒரு மறியல் போராட்டத்துக்கு ஏற்பாடு செய்திருந்தது. 1932 ஜனவரி 10ஆம் தேதி திருப்பூர் நகரின் முக்கிய வீதிகளில் தேசபந்து இளைஞர் தொண்டற்படையின் அணிவகுப்பிற்கு தலைமையேற்று 28 வயது இளைஞன் துடிப்புடன் முன் சென்றான். அந்த அணிவகுப்பின் கூட்டத்தை நோக்கி பிரிட்டிஷ் காவல்துறை, பிரிட்டிஷ் அரசுக்கு எதிராக அணிவகுப்பு செல்ல உங்களுக்கு அனுமதி இல்லை, கையில் இருக்கும் கொடியினை கீழே போட்டுவிட்டு எல்லோரும் கலைந்து செல்லுங்கள், இல்லை என்றால் தடியடி நடத்துவோம், ஜாக்கிரதை என்று கொக்கரித்தது. அந்த மிரட்டலுக்கு அடிபணியாத அந்த தொண்டற்படையை வழிநடத்திய இளைஞன், உங்களின் இந்த மிரட்டலுக்கெல்லாம் அடிபணிய மாட்டோம், இது எங்கள் நாடு, எங்கள் கொடி, எங்கள் சுதந்திரம், இதை உயிரை தந்தாவது காப்போம், வந்தே மாதரம், வந்தே மாதரம் என உரக்க கத்தினார். கோபமுற்ற காவல்துறை தடியடி நடத்தியது. தன் மீது விழுந்த அத்தனை அடிகளையும் வாங்கி சரிந்து விழுந்த போதும் சரித்திர புகழ்மிக்க தேசிய கொடியை சரிந்து விடாது தன் கைகளில் தாங்கி பிடித்திருந்தார் அந்த தியாகி. தன் உயிரும் உடலும் மண்ணில் விழுந்தாலும் தேசிய கொடி மண்ணில் விழாது காத்த அவர்தான் கொடிகாத்த குமரன். கொடிகாத்த குமரன்.